ஸ்ரீ குருப்பியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. குருகுலத்தில் சோதித்து துலக்குவது குரு பத்னி. தெய்வ சக்திகள் போதித்தாலும் குரு பக்தி குறையாது அப்படிங்கிறத டாப்பிக்கில் தான் இந்த உபகோசரன் கதையை பார்த்துருக்கோம். இந்த குரு பத்னி இந்த மாதிரி புலம்புறா, சிச்சோ நீங்கள் இப்போவாவது சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா பெரியவா சொல்கிறா, இந்த இடத்துல தர்ம பத்னிகள் அப்படின்னு ரெண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒரு பக்கம் என்னென்னா ஒரு சாரர்கள் என்ன பண்ணுவாளாம், பத்னியோடைய தர்மம் பற்றி சொல்கிறத அப்படியே கேட்கணும். அது தர்மமா அதர்மமா அதை பற்றிலாம் அவளுக்கு கவலையே கிடையாது. ஒரு பற்றி சொல்லிட்டார், நம்ம இதை ஒபே பண்ணணும். நலாயினி அப்படி தானே, அழுகி சொட்டும் புருஷனை அவன் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போனோங்கிறான். அவனுடைய இச்சையை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு தன்னுடைய தோளில் சுமந்துட்டு போனான். இது தர்மமா அதர்மமானு கவலைப்படாமல், அதை பற்றி நினைப்பே இல்லாமல் அவன் சொல்லிட்டான், இந்த இடத்த கூட்டின்னு போ, இந்த தாசி விட்டு கூட்டின்னு போனால் தோளில் தூக்கின்னு போனான் நலாயினி. இது ஒரு விதமான தர்ம பத்னிகள். இன்னொரு விதமான தர்ம பத்னிகள் என்னென்னா, தன்னுடைய பதி தர்மத்திலிருந்து தப்பிச்சு அதனுடைய அந்த தர்மத்திலேருந்து போயிடக்கூடாதே, அதர்மம் பண்ணிடக்கூடாதே, அதனால் அவளுக்கு ஏதாவது சாபம் வந்துடக்கூடாதே, அப்போ அவளுடைய கடமையை நம்ம எடுத்து சொல்லணும். அந்த பதிக்கு தன்னுடைய தர்மத்தினுடைய சிந்தனையை அவளுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய நம்மளுடைய கடமைன்னு சொல்லி அவளுக்கு அந்த தர்மத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேலேன்னு. சீதா அப்படி தானே சொன்னா, ராமர் காட்டுக்கு கூட்டின்னு போக மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போது சீதா என்ன சொல்கிறா, கஷ்ட நஷ்டம், எந்த விதமான கஷ்ட நஷ்டத்துலையும் பத்தியை பிரிஞ்சு இல்லாமல் இருக்கணும் இல்லையா பத்னி. அதுதானே பத்னியோட கடமை, அதானே பத்னியோட தர்மம். அப்படி இருக்கிறது தானே பத்தியனுடைய தர்மமும். எப்படி உங்கள் அம்மா அப்பா கானகம் போகாமல் நான் போனால் நீயும் வரணும், நீ வந்தால் நானும் வரணும், ரெண்டு பேரும் அப்படி இருக்காளோ, அதே தர்மம் தானே உங்களுக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த தர்மத்தை புரிய வச்சு ராமரோட காட்டுக்கு போனான். இது ஒரு விதமான தர்ம பத்னிகள். அதை மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய இந்த குருவனுடைய சத்யாகமனுடைய பத்னியானவள் தன்னுடைய ஹஸ்பண்டை இந்த அக்னி ஏதாவது சாபம் விட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லி, இப்போவாது நீங்கள் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கோ, உமாச்சி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா. பெரியவா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. நம்ம குழந்தைகளாம் பயமுத்துவோம் இல்லையா, உமாச்சி கண்ணை குத்திருவோம் பண்ணக்கூடாதுன்னு. இந்த அக்னி உங்களை சாபம் விட்டுரும், அதனால் சொல்லிக் கொடுங்கோ. நிஜமாலுமே அக்னிகள்லாம் சாபம் விடுமா. அதுவும் அந்த குழந்தை 12 வருஷ காலம் தன்னுடைய குருவனுடைய அக்னிஹோத்திரத்தை அப்படி சம்ரக்ஷணம் பண்ணின்னு வந்திருக்கு. அப்போ அந்த அக்னிகளுக்கு சாநித்தியம் வந்துருமா, அந்த அக்னிகளுக்கு சக்திகள் வந்துருமா, திவ்ய சக்திகள் வந்துருமா. அதனால் இந்த ரிஷி பத்னி பயந்தாளாம், இந்த குரு பத்னி பயந்தாளாம். இந்த மாதிரி இந்த உபகோசரனுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணாமல் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஏதாவது கர்ஸ் வந்துட போகிறதே அப்படின்னு அந்த பத்தி கிட்டக்க இத்தனை வருஷ காலம் அந்த குழந்தை இந்த அக்னியை பார்த்துட்டுருக்கு. அந்த அக்னிக்கு சக்தி வந்திருக்கும், அது எதாவது பண்ணிட போகிறதேன்னு பயத்தில் இந்த அம்மா சொல்கிறான். அவர் எதையுமே கவலைப்படாமல் போயாச்சு, வெளியில் போயாச்சு. இந்த வெளியில் போன உடனே அவன் அந்த பையன் உபகோசலன் பார்த்து சம்ரட்சித்த அந்த அக்னிகள் என்ன பண்ணித்தான், தங்களுடைய சாநித்தியத்தினால அப்பயோ பாவம் இந்த பையன் இத்தனை தூரம் பண்ணியிருக்கேன், நம்மளை சாப்பாடு கூட வேண்டான்னு சொல்லி மனவேதனையோடு உட்காண்டிருக்கு, அப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உட்காண்டிருக்கே அப்படின்னு இந்த 3 அக்னிகளும் உபதேசம் பண்ணித்தான். தனித்தனியாக உபதேசம், சேர்ந்து உபதேசம், அக்னி வித்தை ஆத்ம வித்தைங்கிற ரெண்டுத்தையும் அட்வைஸ் பண்ணித்தான். எப்படி நடந்திருக்கும் பாருங்க. ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய அந்த ரிஷிக்கு அந்த அக்னியை போஷணம் பண்ணின அந்த உபகோசரன்ற சிஷ்யனுக்கு அந்த அக்னி உபதேசம் பண்ணியிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு சாநித்தியம் அந்த அக்னிகளுக்கு இருந்திருக்கும். அதனால தானே அக்னிஹோத்திரம் பண்ண சொல்கிறா நம்மளை, அந்த கர்ம அனுஷ்டானங்களை பண்ணுன்னு சொல்கிறா. அதனுடைய சாநித்தியம் நம்ம வீட்டில் பரவணுங்கிறதுக்கு தானே சொல்கிறா. அது இப்போ கண் கூட நம்ம பார்க்க முடியாது. என்ன நடந்தது நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.